அனைவருக்கும் வணக்கம். மீனராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் பல குழப்பங்களுக்கும் எதிர்பாராத மாற்றங்களுக்கும் விடை தேடித்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். கடந்த சில காலமாகவே ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, நாம் என்ன பாவம் செய்தோம் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கலாம். உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த வலி, நீங்கள் படும் கஷ்டம், உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காத ஏமாற்றம் என அனைத்தையும் பற்றித்தான் நாம் இன்று மிகவும் ஆழமாக பேசப் போகிறோம். 2026ஆம் ஆண்டு வரப்போகும் சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை எப்படி அடியோடு புரட்டி போடப் போகிறது என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவான் என்றாலே பலருக்கும் ஒரு இனம் புரியாத பயம் வருவது இயற்கைதான். ஆனால் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையப் போகிறது. 7.5 சனியின் பிடியில் நீங்கள் இருந்தாலும் ஜென்ம சனியாக சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே அமரும் போது அது வெறும் கஷ்டத்தை மட்டும் கொடுக்காது, உங்களை புடம் போட்ட தங்கமாக மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கப் போகிறது. இதுவரையில் உங்களை சுற்றி யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரியாமல் ஒரு மாயையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம், அல்லது நீங்கள் மனதார நம்பியவர்கள் உங்களை நடுவழியில் கைவிட்டிருக்கலாம். இவை அனைத்துமே சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த ஒரு சிறு முன்னோட்டம்தான். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட போகிறது. இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் குணாதிசயங்களிலும் உங்கள் சிந்தனையிலும் ஒரு மிகப்பெரிய முதிர்ச்சியை நீங்கள் உணரப்போகிறீர்கள். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனைகள் என்று நீங்கள் கலங்கிய தருணங்கள் எண்ணிலடங்காதவை. சனி பகவான் ஒரு நியாயாதிபதி. உங்கள் உண்மையான உழைப்பிற்கும் உங்கள் நேர்மைக்கும் அவர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பரிசை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பரிசை நீங்கள் பெறுவதற்கு முன்பு அவர் வைக்கும் சில கடினமான தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உங்கள் கோபம், உங்கள் உணர்ச்சி வசப்படும் குணம், மற்றவர்களை எளிதில் நம்பிவிடும் உங்கள் வெள்ளந்தி மனம் என அனைத்தையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்போது இருக்கிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் ஒருவிதமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீர்கள். உங்கள் குடும்பத்திற்காக, உங்களை நம்பி வந்தவர்களுக்காக உங்களையே நீங்கள் தியாகம் செய்திருப்பீர்கள். ஆனால் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்காக நீங்கள் வாழ பழகிக் கொள்வீர்கள். உங்கள் சுயமரியாதைக்கு இழுக்கு வரும் எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் இனி சிறு சமரசம் கூட செய்து கொள்ள மாட்டீர்கள். வேலை செய்யும் இடத்தில் இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்கள், குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத நிலை, பணப்பற்றாக்குறையால் நீங்கள் பட்ட அவஸ்தைகள் என ஒவ்வொன்றுக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெளிவான பதிலை வைத்திருக்கப் போகிறது. உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய தேடல் இருந்து கொண்டே இருக்கும். நாம் வாழ்க்கையில் எதையோ சாதிக்க பிறந்தவர்கள், ஆனால் இன்னும் அதற்கான நேரம் வரவில்லை என்ற ஒரு ஏக்கம் உங்கள் அடிமனதில் இருக்கும். அந்த நேரம் இப்போது நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் உணரும் தருணம் இது. மீன ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே மிகவும் இரக்க குணம் கொண்டவர்கள். மற்றவர்கள் கஷ்டப்படுவதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த இரக்க குணத்தையே பலரும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களை ஏமாற்றிய கதைகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். இனிமேல் அப்படி யாராவது உங்களிடம் வந்து நாடகம் ஆடினால் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும் ஒரு கூர்மையான புத்தியை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற மனிதர்களை உங்களை விட்டு விலக்கப் போகிறார். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு சிறிது வலியை தரலாம். நாம் உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள் இப்படி நம்மை விட்டு போகிறார்களே என்ற வருத்தம் இருக்கலாம். ஆனால் போக போகத்தான் உங்களுக்கு புரியும், அவர்கள் உங்களை விட்டு போனது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்று. ஏனென்றால் உங்களை சுற்றி இருக்கும் போலியான முகத்திரைகளை கிழித்து உண்மையான உலகத்தை உங்களுக்கு காட்டுவதுதான் ஜென்மசனியின் முக்கிய வேலை. இப்பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருப்பீர்கள். கையில் பணம் இருக்கும்போது செலவு செய்ய நேரம் இருக்காது. பணம் தேவைப்படும் நேரத்தில் கையில் ஒரு காசு கூட இருக்காது. யாரிடமாவது கடன் கேட்கலாமா என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள். அந்த பண கஷ்டம் உங்கள் தூக்கத்தை பல நாட்கள் கெடுத்திருக்கும். ஆனால் இந்த 2026 சனி பெயர்ச்சி உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு நிதானத்தை கொண்டு வரப்போகிறது. ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டியதன் அவசியத்தை உங்களுக்கு உணர்த்தப் போகிறது. பணம் சம்பாதிப்பது எவ்வளவு கடினம் என்பதையும், அந்த பணத்தை எப்படி சரியான வழியில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் அனுபவபூர்வமாக கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கண்ணெதிரே கிடைப்பதை காணும் போது இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு நொடியில் மறைந்துவிடும். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் எளிதாக கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாது. அதனால்தான் சனி பகவான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சிறிது தாமதமாக கொடுக்கிறார். ஆனால் அவர் கொடுக்கும் எதுவும் உங்களை விட்டு அவ்வளவு எளிதில் போய்விடாது. அது நிரந்தரமானதாக இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் இதுவரை ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையே சந்தித்து வந்திருப்பீர்கள். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் எவ்வளவுதான் நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைத்தாலும்
உங்கள் உழைப்பிற்கான பாராட்டு உங்களுக்கு கிடைத்திருக்கவே கிடைக்காது. உங்கள் முன்னால் சிரித்து பேசியபடியே உங்கள் பின்னால் குழி பறிக்கும் வேலைகளை உங்களை சுற்றியிருப்பவர்களே செய்திருப்பார்கள். உங்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த பல சூழ்ச்சிகள் நடந்திருக்கும். பல நேரங்களில் இந்த வேலையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு வரலாம் என்று கூட உங்கள் மனம் நினைத்திருக்கும். ஆனால் குடும்பத்தின் சூழ்நிலை, வாங்கிய கடன்கள் உங்களை அமைதியாக இருக்க செய்திருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி உங்களுடைய அந்த பொறுமைக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலத்தை தரப்போகிறது. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள், உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கப் போகிறது. நீங்கள் இழந்த அந்த மரியாதையும் அங்கீகாரத்தையும் சனி பகவான் உங்களுக்கு மீண்டும் பெற்று தருவார். சொந்த தொழில் செய்யும் மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு சவாலான காலகட்டமாக இருந்தாலும், உங்களுடைய தொழிலில் இருக்கும் ஓட்டைகளை அடைத்து அதை எப்படி லாபகரமாக மாற்றுவது என்ற வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். புதிய முதலீடுகளை செய்யும் போது மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்றாலும், உங்களுடைய அனுபவம் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும். அகுடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கும். உங்களுடைய துணையின் அருமையை நீங்கள் உணர்வீர்கள். அதேபோல உங்கள் மன கஷ்டங்களை அவர்களும் புரிந்து கொள்வார்கள். பல நேரங்களில் நீங்கள் தனிமையில் அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்த தருணங்கள் உண்டு. நம்மை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் யாருமே இல்லையே என்ற ஒரு வலி உங்கள் நெஞ்சை அடைத்திருக்கும். அந்த தனிமை உணர்வை நீக்கி உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கப் போகிறார் சனி பகவான். வீண் விவாதங்களை தவிர்த்து எங்கு பேச வேண்டுமோ அங்கு மட்டும் பேசி, எங்கு அமைதியாக இருக்க வேண்டுமோ அங்கு அமைதியாக இருக்கும் ஒரு அற்புதமான பக்குவம் உங்களுக்கு வந்துவிடும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் மாறி உங்கள் உண்மையான குணம் அவர்களுக்கு தெரிய வரும். யார் உங்கள் கூடவே இருந்து உங்களை வீழ்த்த நினைத்தார்கள், யார் உங்களை தூக்கி விட நினைத்தார்கள் என்பதை உங்கள் கண்முன்னே வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறார். அதனால் உங்களுக்கு தேவையற்ற உறவுகளை நீங்களே உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கும் தைரியம் உங்களுக்கு பிறக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் இதுவரை பல ஏற்ற இறக்கங்களை பார்த்திருப்பீர்கள். மனதில் இருக்கும் குழப்பங்களும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் உங்களை நிம்மதியாக தூங்க விட்டிருக்காது. அந்த மன அழுத்தமே பலவிதமான உடல் உபாதைகளுக்கு காரணமாக அமைந்திருக்கும். சிறு சிறு வலிகள் வந்தாலும் அது பெரிய நோயாக இருக்குமோ என்று நீங்கள் பயந்திருப்பீர்கள். ஆனால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படும். தேவையற்ற பயங்களை தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் உடல் மற்றும் மனநலனில் அதிக அக்கறை காட்டத் தொடங்குவீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். இதுவரை நீங்கள் செல்ல நினைத்து தள்ளிப்போன பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு தானாகவே தேடி வரும். இறைவனின் மீது நீங்கள் வைத்திருக்கும் பாரம் வீண் போகாது என்பதை உணர்த்தும் விதமாக பல நற்செய்திகள் உங்களை தேடி வரத் தொடங்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது என்ற அந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சொல்ல முடியாத பல ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. உங்களை ஒரு சாதாரண குடும்ப தலைவியாகவோ அல்லது ஒரு வேலைக்கு செல்லும் பெண்ணாகவோ மட்டுமே இந்த உலகம் இதுவரை பார்த்திருக்கலாம். உங்கள் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் இடையில் நீங்கள் பட்ட பாடு, செய்த தியாகங்கள், சிந்திய கண்ணீர் என அனைத்திற்கும் நீங்கள் ஒரு விடையை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது, ஆனால் அதை வெளிப்படுத்த ஒரு சரியான தளம் அமையவில்லையே என்ற ஏக்கம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள், உங்கள் தோற்றத்தை வைத்து உங்களை எடை போட்டவர்கள் என அனைவரின் முன்னாலும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள். சனி பகவான் உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மையை சுக்குநூறாக உடைத்து எரியப் போகிறார். உங்கள் சொந்த காலில் நீங்கள் நிற்க வேண்டும், யாருடைய தயவும் இல்லாமல் நீங்கள் வாழ பழக வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உந்துதலை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இது நாள் வரை உங்களுக்காக நீங்கள் எதையும் கேட்டு வாங்கியிருக்க மாட்டீர்கள். ஆனால் இனி உங்கள் உரிமைகளை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். அதேபோல மீனராசியில் பிறந்த இளைய சமுதாயத்தினருக்கு, குறிப்பாக கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. எதிர்காலத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய பயம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். நாம் நினைத்த படிப்பு கிடைக்குமா, நினைத்த வேலை கிடைக்குமா, அல்லது நாம் எடுத்த முடிவுகள் தவறாகிவிட்டதா என்ற குழப்பம் உங்களை ஆட்டி படைத்திருக்கும். பல நேரங்களில் கவனச்சிதறல்கள் ஏற்பட்டு உங்கள் பாதையிலிருந்து நீங்கள் விலகிச் சென்றிருப்பீர்கள். தேவையில்லாத சில உணர்ச்சிகரமான விஷயங்களில் சிக்கி உங்கள் பொன்னான நேரத்தை வீணடித்திருக்கலாம். ஆனால் ஜென்ம சனி உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதராக மாற்றப் போகிறார். கசப்பான சில அனுபவங்கள் மூலம் இந்த உலகத்தின் உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டப் போகிறார்.
எந்த நண்பர்கள் உங்களுக்காக எதையும் செய்வார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அவர்களே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை தனியாக விட்டு செல்லும் போது உங்களுக்கு ஏற்படும் அந்த வலி உங்களை வாழ்க்கையில் எந்த உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது என்பதை நீங்கள் போக போகத்தான் உணர்வீர்கள். உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில் உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்தும் மெல்ல மெல்ல விலகி ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு புலப்படத் தொடங்கும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்த சம்பவங்களை நீங்கள் சற்று திரும்பி பார்த்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாக புரியும். நீங்கள் யாருக்கு அதிகமாக உதவி செய்தீர்களோ அவர்களால் தான் உங்களுக்கு அதிக துன்பம் வந்திருக்கும். நீங்கள் இரக்கம் காட்டி செய்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு எதிராகவே திரும்பியிருக்கும். அந்த நல்ல குணத்தையே உங்கள் பலவீனமாக நினைத்து பலரும் உங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களை மனதளவில் காயப்படுத்தியவர்கள் என பல தரப்பட்ட மனிதர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு கடுமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கப் போகிறது. யாரிடம் எப்படி பழக வேண்டும், யாரிடம் எவ்வளவு தூரம் இடைவெளி விட்டிருக்க வேண்டும் என்ற வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் கண்முன்னாலேயே அதற்கான பலனை அனுபவிப்பதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். இயற்கை செய்யும் நீதியை நீங்கள் கண்கூடாக காணப்போகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆழமான உள்ளுணர்வு உங்களை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி கரையேற்றும் என்பதை நீங்கள் முழுமையாக நம்ப தொடங்குவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்குள் இருக்கும் இன்னொரு மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று சதா சர்வகாலமும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதுதான். நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அதை இந்த உலகம் தவறாக புரிந்து கொள்ளுமோ என்ற ஒரு அச்சம் உங்களுக்குள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலேயே பல சமயங்களில் நீங்கள் எடுக்க நினைத்த நல்ல முடிவுகளை கூட மற்றவர்களுக்காக மாற்றி அமைத்திருப்பீர்கள். ஆனால் இந்த ஜென்ம சனி உங்களை எப்படிப்பட்ட ஒரு மனிதராக செதுக்கப் போகிறார் தெரியுமா? இந்த உலகம் என்ன நினைத்தால் எனக்கென்ன, என் மனசாட்சிக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே நான் செய்வேன் என்ற ஒரு அசுர தைரியத்தை உங்களுக்குள் விதைக்கப் போகிறார். இதுநாள் வரை உங்கள் முதுகிற்கு பின்னால் உங்களை விமர்சனம் செய்தவர்கள் இனி உங்கள் முகத்திற்கு நேராக வந்து நிற்கக்கூட பயப்படும் அளவிற்கு உங்களுடைய ஆளுமை வளரப்போகிறது. நீங்கள் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் உண்மையான குணத்தை, உங்கள் நேர்மையை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றியை எந்த ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நீங்கள் ஆழமாக நம்ப வேண்டிய தருணம் இது. இப்பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரை சந்தித்து வந்த சறுக்கல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. எத்தனையோ முறை நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் எதிர்பாராத ஏதாவது ஒரு செலவு வந்து உங்கள் சேமிப்பை அளித்திருக்கும். உங்களை நம்பி வந்தவர்களுக்கு நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாமல் கடன் வாங்கியாவது உதவி செய்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் உங்களை அலையவிட்ட கதைகள் ஏராளமாக இருக்கும். இனிமேல் அப்படிப்பட்ட எந்த ஒரு உணர்ச்சிகரமான விஷயங்களுக்கும் நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. சனி பகவான் உங்களுக்கு பணத்தின் அருமையை மிக கடுமையாக உணர்த்தப் போகிறார். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை விட அந்த பணத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதில்தான் உங்களுடைய சாமர்த்தியம் அடங்கியிருக்கிறது. உங்களுடைய உழைப்பால் வந்த பணத்தை வீணான ஆடம்பரங்களுக்கும் தகுதியற்ற இதர்களுக்கும் செலவு செய்வதை நீங்கள் அடியோடு நிறுத்தப் போகிறீர்கள். ஒரு கட்டத்தில் உங்கள் கைகளில் பணம் தாராளமாக புழங்கும் நிலை உருவாகும். அந்த நேரத்தில் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். அப்போது அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்ற சூட்சுமத்தையும் நீங்கள் கற்றுத் தேர்ந்திருப்பீர்கள். யமனதளவில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கடந்து வந்திருக்கிறீர்கள். இரவு தூங்கச் செல்லும் போது நாளை நாள் எப்படி விடியுமோ என்ற ஒருவித பதட்டம் உங்களுக்குள் எப்போதுமே இருக்கும். உங்கள் மூளைக்குள் 1000 சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த 2026 சனிப்பெயர்ச்சி உங்கள் மனதிற்குள் ஒரு அற்புதமான அமைதியை கொண்டு வரப்போகிறது. உங்களுக்கு இயற்கையாகவே உள்ளுணர்வு மிகவும் அதிகம். நாளை நடக்கப் போவதை முன்கூட்டியே கணிக்கும் ஒரு அமானுஷ்யமான சக்தி உங்கள் ஆழ்மனதில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை இப்போது முழுமையாக விழித்துக் கொள்ளப் போகிறது. தியானம், இறை வழிபாடு போன்றவற்றில் உங்கள் மனம் லயிக்க தொடங்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு கசப்பான அனுபவத்திற்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பதை நீங்கள் மெல்ல மெல்ல உணரத் தொடங்குவீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களை கண்டு நீங்கள் இனி கோபப்பட மாட்டீர்கள். மாறாக அவர்கள் செய்த அந்த துரோகத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக அவர்களுக்கு மனதிற்குள்ளேயே நன்றி சொல்லும் அளவிற்கு நீங்கள் பக்குவப்பட்டு விடுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்காத ஒரு அற்புதமான மனநிலை உங்களுக்கு கைகூடி வரும். மீனராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரை நீங்கள் சந்தித்த ரகசிய எதிரிகள் யார் என்பதை அடையாளம் காணும் நேரம் இது. உங்கள் முகத்திற்கு நேராக மிகவும் அன்பாக பேசுவார்கள். உங்கள் கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுப்பது போல நடிப்பார்கள்.
ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்றால் அதை எப்படி தடுத்து நிறுத்துவது என்று திட்டம் போடுபவர்கள்தான் அதிகம். இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிப்பட்ட துரோகிகளின் முகத்திரையை கிழித்து உங்கள் கண் முன்னே நிறுத்தப் போகிறது. இது உங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை தரலாம். நாம் இவ்வளவு நம்பினோமே, இவர்கள் இப்படி செய்துவிட்டார்களே என்று நீங்கள் கலங்கலாம். ஆனால் சனி பகவான் உங்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி இதுதான். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களோடு வர தகுதியற்றவர்களை அவர் சல்லடை போட்டு சலித்து வெளியே வீசப் போகிறார். இனிமேல் உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரு தெளிவான பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவென்று யாருக்கும் தெரியாதபடி மிகவும் ரகசியமாக செயல்பட தொடங்குவீங்க. உங்கள் மானம்தான் இனி உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமாக மாறப்போகிறது. சொத்து பத்துக்கள் வாங்குவது, சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற உங்களின் பல வருட கனவுகள் இதுவரை வெறும் கனவாகவே இருந்திருக்கலாம். கையில் பணம் சேர்ந்தாலும் அதை வைத்து ஒரு நல்ல காரியம் செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு தடங்கல் வந்து கொண்டே இருந்திருக்கும். அல்லது வாங்கிய சொத்தில் ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்து நீதிமன்றம் வழக்கு என்று அலைந்து உங்களின் நிம்மதியை இழந்திருப்பீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போகிறது. ஆனால் அதே சமயம் நீங்கள் மிகவும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நேரமும் இதுதான். எந்த ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போடும் முன்பும் 1000 முறை யோசிக்க வேண்டும். மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பி எந்த ஒரு முதலீட்டையும் செய்யக்கூடாது. நீங்களாகவே முன்னின்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய அந்த சொந்த வீடு கனவு நனவாக தொடங்கும். மூதாதையர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்துக்கள் எந்தவித தடையுமின்றி உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் ஆடம்பரத்திற்காக கடனை உடனே வாங்கி மாட்டிக்கொள்ளாமல் உங்கள் தகுதிக்கு ஏற்றபடி முதலீடு செய்யும் பக்குவத்தை சனி பகவான் உங்களுக்கு வழங்குவார். இந்த ஜென்மசனி காலகட்டம் என்பது உங்களை அழிப்பதற்காக வந்த ஒரு நேரம் அல்ல, உங்களை முழுமையாக உருவாக்குவதற்காக வந்த நேரம் என்பதை நீங்கள் ஆழமாக உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரும்பை நெருப்பில் வாட்டி அடித்து எப்படி ஒரு வலிமையான ஆயுதமாக மாற்றுவார்களோ அதைத்தான் இப்போது சனி பகவான் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையின் மிக இருண்ட பக்கங்களை உங்களுக்கு காட்டி அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்ற அசாத்தியமான தைரியத்தை உங்களுக்குள் புகுத்தப் போகிறார். இதுநாள் வரை நீங்கள் சிந்திய கண்ணீர் ஒவ்வொரு துளிக்கும் தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்கள் குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக நீங்கள் செய்த தியாகங்கள் எதுவும் வீண் போகாது. உங்களை தூற்றி பேசியவர்கள் முன்னால் நீங்கள் கம்பீரமாக ஒரு ராஜநடை போடப் போகிறீர்கள். உங்கள் உழைப்பும் நேர்மையும் மட்டுமே உங்களை இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது. இதுவரை நீங்கள் எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று நினைத்து வருத்தப்பட்டீர்களோ அதையெல்லாம் விட பல மடங்கு நன்மைகளை வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுக்கப் போகிறார் நீதியின் நாயகனான சனி பகவான். உங்கள் வாழ்க்கையின் ஒரு பொற்காலத்திற்கான அஸ்திவாரம் இப்போதுதான் மிகவும் பலமாக போடப்பட்டு கொண்டிருக்கிறது. மீனராசி அன்பர்களே, உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய குழப்பம் எப்போதுமே ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு பக்கம் மிகவும் கோபப்படுவீர்கள், மறுபக்கம் அடுத்த நிமிடமே அனைத்தையும் மறந்துவிட்டு இறங்கி வந்து விடுவீர்கள். உங்களுடைய இந்த வெள்ளந்தி தனத்தை தான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த ஜென்மசனி உங்கள் குணத்தில் ஒரு இரும்பு திரையை இழுத்து மூடப் போகிறார். இனிமேல் உங்களை எவராலும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. உங்களின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு முடிவும் மிகவும் கவனமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் இதுவரை உங்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. உங்களை இதற்கும் லாயக்கற்றவர்கள் என்று தூற்றி பேசியவர்களின் வாயடைத்து போகும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கப் போகிறது. ஆனால் இதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை உங்களுடைய கடின உழைப்பு மட்டுமே. குறுக்கு வழியில் எதையும் சாதிக்க நினைக்காமல் நேர்மையான வழியில் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் சனி பகவான் மிகப்பெரிய வெற்றியை பரிசாக தர காத்திருக்கிறார். உங்களுடைய குடும்ப உறவுகளை பொறுத்தவரை நீங்கள் இதுவரை பல கசப்பான உண்மைகளை சந்தித்திருப்பீர்கள். இரத்த சம்பந்தமான உறவுகளே உங்களை வீழ்த்துவதற்கு சதி செய்திருப்பார்கள். சொத்து தகராறு அல்லது பண பிரச்சனையால் உற்றார் உறவினர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை இந்த 2026 உங்களுக்கு உணர்த்தப் போகிறது. எந்த உறவுகள் உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்ததோ அதே உறவுகள் உங்களை தேடி வரும் ஒரு சூழ்நிலை உருவாகப் போகிறது. ஆனால் அப்போது நீங்கள் பழைய உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் மிகவும் நிதானமாக அவர்களை கையாள பழகுவீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஆன்மீக பலம் இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு அதிகரிக்கப் போகிறது. உங்களுக்குள் இருக்கும் அந்த உள்ளுணர்வு முழித்துக்கொண்டு நடக்கப் போவதை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கப் போகிறது. இறைவனின் முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக நம்ப தொடங்குவீர்கள்.
உங்களின் இந்த புதிய பயணம் பலருக்கும் ஒரு முன்னுதாரணமாக மாறப்போகிறது. திருமணமாகாமல் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தெளிவான பாதையை காட்டப்போகிறது. இதுவரை நீங்கள் பார்த்த வரன்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால் தட்டி போயிருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த வரன் உங்கள் பெற்றோருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். இனி அந்த தடைகள் அனைத்தும் விலகி உங்கள் மனதிற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையப் போகிறது. அதேபோல குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் தம்பதியினருக்கு மருத்துவ செலவுகள் குறைந்து இயற்கையான முறையிலேயே ஒரு நல்ல செய்தி தேடி வரப்போகிறது. உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் இதுவரை சேமித்து வைத்தது போதாது என்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படும். அதனால் தேவையற்ற செலவுகளை குறைத்து உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்காக மிகவும் கவனமாக முதலீடு செய்ய தொடங்குவீர்கள். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த ஜென்ம சனி உங்களை ஒரு முழுமையான பொறுப்பா மற்றும் யாருக்கும் வளைந்து கொடுக்காத ஒரு வலிமையான மனிதராக உருமாற்றப் போகிறார். உங்களுடைய இந்த புதிய பரிணாம வளர்ச்சியை கண்டு இந்த உலகமே வியந்து பார்க்கப் போகிறது. மீனராசி என்பர்களே, உங்கள் உடல் நலனை பற்றி நீங்கள் இதுவரை பெரிதாக அலட்டிக் கொண்டதே இல்லை என்பது தான் முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். குடும்பத்தில் உள்ள அனைவரின் ஆரோக்கியத்தையும் ஒரு மருத்துவர் போல பார்த்து கொள்ளும் நீங்கள் உங்களுக்கு ஒரு சிறு வலி வந்தாலும் அதை வெளியே சொல்லாமல் பொறுத்து கொண்டு உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்காக மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது, அல்லது அதற்கான பணத்தை குடும்பத்திற்காக செலவு செய்து விடுவீர்கள். ஆனால் இந்த 2026 சனி பெயர்ச்சி உங்களை உங்களுக்காக வாழச் சொல்லிக் கொடுக்கப் போகிறது. உங்கள் உடலில் உள்ள சிறு சிறு உபாதைகளை இனி நீங்கள் அலட்சியப்படுத்தவே முடியாது. சனி பகவான் உங்கள் ஆரோக்கியத்தின் மீது ஒரு மிகப்பெரிய கவனத்தை திருப்பப் போகிறார். இது உங்களுக்கு ஒரு வகையில் நல்ல விஷயமே. ஏனென்றால் ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனையை கண்டறிந்து சரி செய்துவிட்டால் பின்னால் வரும் பெரிய கஷ்டங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். எனவே உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவது, உடற்பயிற்சி செய்வது போன்ற விஷயங்களில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்குவீர்கள். உங்கள் உடலை ஒரு கோயில் போல நீங்கள் பாதுகாக்க வேண்டிய நேரம் இது என்பதை உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கும். உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவு நிலை இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சோதனையை கடக்க வேண்டியிருக்கும். சிறு வயதிலிருந்தே நீங்கள் யாருக்காக உங்கள் இன்பங்களை தியாகம் செய்தீர்களோ அவர்களே இன்று உங்களை எதிரியாக பார்க்கும் ஒரு சூழ்நிலை உருவாகலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது சிறு சிறு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகவோ உடன் பிறந்தவர்களுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடக்கூடாது. நீங்கள் சொல்லும் நியாயமான ஒரு வார்த்தை கூட தவறாகவே புரிந்து கொள்ளப்படும் அபாயம் இருக்கிறது. அதனால் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான பதிலை வைத்திருக்கிறது. உங்கள் பக்கம் இருக்கும் நியாயத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை சனி பகவான் பார்த்துக் கொள்வார். அதே சமயம் உங்கள் பெற்றோரின் உடல் நலனிலும் நீங்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். அவர்கள் இதுவரை உங்களிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்த சில கஷ்டங்கள் இப்போது வெளியே வரலாம். அவர்களுக்கு தேவையான மருத்துவ செலவுகளையும் அன்பான கவனிப்பையும் நீங்கள் எந்த குறையும் இன்றி செய்து முடிப்பீர்கள். உங்கள் பெற்றோரின் ஆசீர்வாதம்தான் இந்த ஜென்மசனி காலத்தில் உங்களை காப்பாற்றும் ஒரு மிகப்பெரிய கவசம் என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து செயல்படுவீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் அல்லது நீண்ட நாட்களாக இழுத்தடித்துக் கொண்டிருந்த நீதிமன்ற வழக்குகளில் இதுவரை உங்களுக்கு இருந்த இழுபறி நிலை மாறப்போகிறது. பல வருடங்களாக ஒரு தீர்வு கிடைக்காமல் உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய பிரச்சனைகளுக்கு இப்போது ஒரு தெளிவான முடிவு கிடைக்கப் போகிறது. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குறுக்கு வழியில் எதையும் சாதிக்க நினைக்க கூடாது என்பதில் நீங்கள் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். நேர்மையான வழியில் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு நிச்சயம் நிரந்தரமான வெற்றியை தேடித்தரும். அதேபோல வெளியூரில் சென்று தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் காலகட்டமாக அமையப் போகிறது. புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஆனால் அவர்களோடு பழகும் போது உங்கள் எல்லை எது என்பதை நீங்கள் முன்கூட்டியே தெளிவாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். யாரையும் முழுமையாக நம்பி உங்கள் முழு பொறுப்புகளையும் ஒப்படைக்காமல் ஒவ்வொரு சிறு வேலையையும் நீங்களே முன்னின்று முடிப்பீர்கள். இது உங்களுக்கு சற்று அலைச்சலையும் உடல் சோர்வையும் கொடுத்தாலும் நாள் முடிவில் ஒரு மிகப்பெரிய மனநிறைவை உங்களுக்கு தரும். உங்களின் இந்த அயராத கடின உழைப்பு சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்தை பல படிகள் மேலே தூக்கி நிறுத்தப் போகிறது. மீனராசி அன்பர்களே, இதுவரை நாம் பார்த்த அனைத்து விஷயங்களையும் வைத்து பார்க்கும்போது இந்த 2026 ஆண்டு சனி பெயர்ச்சி உங்களை பயமுறுத்துவதற்காக வரவில்லை. உங்களை பட்டை தீட்டத்தான் வருகிறது என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். 7.5 சனியின் ஜென்ம சனி காலம் என்பது இருண்ட காலம் அல்ல,
அது உங்களின் உண்மையான பலத்தை நீங்களே உணர்ந்து கொள்ளும் ஒரு பொற்காலம். இதுவரை நீங்கள் இழந்த மரியாதையையும் செல்வத்தையும் நிம்மதியையும் மீண்டும் உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகும் ஒரு அற்புதமான பயணத்தின் தொடக்கம் இது. கஷ்டங்கள் வரும்போது கலங்காமல் இதுவும் கடந்து போகும் என்ற மனப்பக்குவத்தை மட்டும் நீங்கள் வளர்த்துக் கொண்டா போதும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் வழங்குவதும் சனி பகவானின் முழு அருளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் குலதெய்வத்தை ஒருபோதும் மறக்காதீர்கள். உங்களுடைய நேர்மையும் உழைப்பும் உங்களை நிச்சயம் ஒரு மிக உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைக்கும். நீங்கள் பட்ட அவமானங்கள் அனைத்தும் வெகு விரைவில் மிகப்பெரிய வெற்றிகளாக மாறப்போகிறது. மனதளவில் ஒரு புதிய மனிதராக, யாருக்கும் அஞ்சாத ஒரு தைரியசாலியாக நீங்கள் உருவெடுக்கப் போகிறீர்கள். உங்கள் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது என்பதை முழுமையாக நம்புங்கள். இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போலவே வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் மற்ற மீனராசி அன்பர்களுக்கும் இந்த தகவலை பகிருங்கள். இது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த அனுபவங்களையும் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். அது பலருக்கும் ஒரு உந்துதலாக அமையும். தொடர்ந்து இது போன்ற பல ஆழமான மற்றும் உண்மையான ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நமது காணொளி பக்கத்தோடு எப்போதுமே இணைந்திருங்கள். உங்கள் அனைவருக்கும் அந்த இறைவனின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.